வணக்கம். ஈரான் மீதான தாக்குதல் தற்போது 6வது நாட்களை கடந்து 7வது நாட்களுக்குள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த தடவை ஈரான் முதல் சண்டை கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவிலான பெருமளவிலான ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை ஏவியிருந்த போதும் அதன் பிற்பாடு அதன் இன்டென்சிட்டி குறைந்திருந்தது. கிட்டத்தட்ட ஈரான்ட 300க்கு மேற்பட்ட லோஞ்சர்களை ஏவுதளங்களை தாங்கள் அளித்திருப்பதாக இஸ்ரேல் கூறியிருந்தது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் குண்டு வீச்சுக்களினால் ஈரான் தனது ஏவும் தளங்களையும் அல்லது வாகனங்களை இழந்திருக்கலாம் என்ற கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவை எல்லாத்தையும் முறியடிப்பது போல தற்போது நான் கதைத்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் மிக அதிகளவான ஏவுகணைகளை ஈரான் இஸ்ரேலின் டெல் அவீவ் நகரத்தின் மீது ஏவியிருக்கின்றது. இந்த சண்டையின் போக்கை பொறுத்தவரையில் ஈரான் இந்த சண்டையை ஒரு நீண்ட போராக மாற்றுவதற்காக ஆளில்லாத தாக்குதல் விமானங்களான ஷாஹீட் 131 அல்லது ஷாஹீட் 136 மற்றது பலதரப்பட்ட ஏவுகணைகள் என்பவற்றை ஒரு கலவையாக குறைந்த எண்ணிக்கையில் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவது போல தான் தெரிகின்றது. இந்த நிலையில் அமெரிக்காவின் நிலையை பொறுத்தவரையில் தற்போது அமெரிக்கா அங்கிருக்கின்ற முழுமையான தளங்களையும் விட்டு வெளியேறி படையினரை ஆடம்பர விடுதிகளில் மறைவாக வைத்திருந்தார்கள். அந்த ஆடம்பர விடுதிகளும் தாக்கப்பட்ட பின்னர் இப்போது அமெரிக்கா குவைத், பஹ்ரைன், லெபனான், யோர்டான், கட்டார் மற்றும் சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தூதரகங்களை மூடியிருக்கின்றது. அமெரிக்கா மத்திய கிழக்கில் இருக்கின்ற தளங்களை மட்டும் மூடவில்லை, மத்திய கிழக்குடனான ராஜதந்திர உறவுகளிலிருந்தும் அமெரிக்கா வெளியேற்றப்பட்டிருப்பது போல தான் தெரிகின்றது ஈரான் நடவடிக்கையால். அது மட்டுமல்லாது எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளின் உயர்வு, ஆசிய சந்தைகளின் சரிவு என்பனவெல்லாம் திட்டமிடல் இல்லாமை மற்றும் வளர்ந்து வரும் விரக்தியை காட்டுவதாக கூறப்படுகின்றது. இவற்றை எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதை கண்டறிந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், தொடர்ச்சியாக குண்டுகளை வீசுவது, அதிகமாக வீசுவது. உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், இப்போது B-52, B-2 ரக விமானங்களை கூட, அது கனரக குண்டு வீச்சு விமானங்களை அமெரிக்கா பயன்படுத்தி வருகின்றது. ஆனால் இந்த குண்டு வீச்சுக்களை அதிகரிப்பதால் வெற்றி பெறுமா என்றால் வரலாறு மாறித்தான் சொல்கின்றது. உதாரணமாக சோவியத் ஒன்றியம் ஆப்கானிஸ்தான் மீது 2 மில்லியனுக்கு மேற்பட்ட குண்டுகளை வீசியது, ஆனால் போரில் தோற்றார்கள். அமெரிக்கா வியட்நாம் மீது 7.5 மில்லியனுக்கும் அதிகமான குண்டுகளை வீசினார்கள், போரில் தோற்றார்கள். அமெரிக்கா ஆப்கானிஸ்தான் மீது 2 லட்சம் தொன் அதிகமான குண்டுகளை வீசினார்கள். தலிபான்கள் ஒரு பெரிய போரில் கூட வெற்றியை பெறவில்லை. இருந்த போதும் அமெரிக்கா தான் அங்கிருந்து வெளியேற வேண்டிய நிலை வந்தது. இந்த இவ்வாறான படையெடுப்புகளை தொடங்குவதற்கு முன்னர் ஒரு சமச்சீரற்ற போர் முறையை படிப்பது முதல் பாடமாக இருந்திருக்க வேண்டும் என்று பல ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். தற்போதைய படையெடுப்பு கூட ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் மேற்கொள்ளப்பட்ட படையெடுப்பாகத்தான் கருதப்படுகின்றது. எனவேதான் ஈரான் ட்ரோன்களை இடைமறிப்பதற்கு கூட அவர்களிடம் எதிர்பார்க்கப்பட்ட அளவுக்கு அவர்களிடம் இடைமறிப்பான்கள் இல்லை. இந்த போர் இப்போதைய கேள்வி என்னென்றால், இந்த போர் எப்போ முடியும்? இதுக்கு பொருளியல் ஆய்வாளர் ஒருவர் கூறியதைத்தான் நான் இங்கே தருகிறேன். இந்த போர் ஆரம்பித்த போது டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் எண்ணியது 3 அல்லது 4 நாட்களுக்குள் முடிந்துவிடும் என்று. ஆனால் இந்த வாரம் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அவர் கூறினார் 3 தொடக்கம் 4 கிழமைகளுக்குள் முடிக்கலாம் என்று. பின்னர் 5 தொடக்கம் 6 கிழமைகள் என்று சொன்னார். இப்போது அமெரிக்காவை தளமாக கொண்ட பொலிட்டிகோ என்ற ஊடகம் கூறியிருக்கின்றது 6 மாதங்கள் அல்லது 100 நாட்களுக்கு மேல் செல்லும் என்று. ஆனால் பொருளியல் நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், இந்த போர் அரசியலால் முடியாது, அரசியல் நடவடிக்கையால் முடியப்போவதில்லை, மாறாக பொருளாதாரம்தான் இந்த போரின்
போக்கை பொருளாதாரமும் சீனாவும் தீர்மானிக்கும் என்று கூறுகிறார்கள். அதற்கு அவர்கள் கூறிய 3 காரணங்கள் என்னென்றால், ஒன்று அமெரிக்காவின் லிமிட்டட் ரிசோர்ஸஸ், அமெரிக்காவிடம் இருக்கின்ற ஏவுகணைகளாக இருக்கலாம், குண்டுகளாக இருக்கலாம், அவை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் தான் இருக்கின்றது. உதாரணமாக தாட் ஏவுகணை கூட 30 ஏவுகணைகளைத்தான் ஒரு வருடத்துக்கு தயாரிக்க முடியும். டொமஹாக் ஏவுகணைகள் என்று சொன்னால் 50 ஏவுகணைகளைத்தான் தயாரிக்க முடியும். அதாவது ஈரான் போரில் முதல் 24 மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 400 ஏவுகணைகள், டொமஹாக் ஏவுகணைகளை அமெரிக்கா பயன்படுத்தியிருந்தது. அது 8 வருடம் தயாரிப்புக்கான தொகை. ஒரு ஏவுகணையை தயாரிப்பதற்கு சில சமயங்களில் பல மாதங்களும் செல்லும் என்று கூறுகிறார்கள். இப்போது அமெரிக்கா தனது ஆயுத நிறுவனங்களை கேட்டிருக்கின்றது. 50 தொடக்கம் 100 வரையான ஏவுகணைகளை செய்ய முடியுமா என்ற கேள்வி கேட்டிருக்கின்றது. ஆனால் அது தற்போதைக்கு சாத்தியமற்றதாகத்தான் தோன்றுகின்றது. ஈரானுக்கும் இதே பிரச்சனை இருக்கின்றது. ஈரானும் பெருமளவான ஏவுகணைகளை ஏவுகின்றது, ஆளில்லாத தாக்குதல் விமானங்களை பயன்படுத்துகின்றது. ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்கள் தமது சொந்த தயாரிப்பு மலிவான ஏவுகணைகள், ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் கூட அமெரிக்காவின் ஏவுகணைகளைப் போல சிலவற்றவை. உதாரணமாக ஷாஹித் விமானம், அதாவது ஷாஹித் 136 விமானம் ஒரு $20,000-30,000 பெறுமதியானவை. ஆனால் அதை இடைமறிப்பதற்கு ஏவப்படும் பேட்ரியாட் PAC-3 என்ற ஏவுகணை ஏறத்தாழ $4 மில்லியன் பெறுமதியானவை. ஒரு விமானத்தை நேற்றைய தினம் ஒரு ஏவுகணையையோ அல்லது ஒரு ஈரான் விமானத்தையோ இடைமறிப்பதற்கு இஸ்ரேல் 14 PAC-3 ஏவுகணைகளை ஏவியிருந்தது. இப்போ இந்த வேகத்தில் போனால் அவர்கள் எவ்வளவு நாளைக்கு நின்று பிடிக்கலாம் என்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனவே தான் ஈரானில் சில இடங்களில் கடல்களுக்கு ஏவுகின்ற ஏவுகணையை கூட இஸ்ரேல் ஏவியிருந்தது. ரெண்டாவது காரணம் கூறுவது என்னென்று சொன்னால், இந்த அமெரிக்காவின் நட்பு நாடுகளான கட்டார், குவைத், பஹ்ரைன், ஓமான், UAE போன்ற நாடுகள், சவுதி அரேபியா போன்ற நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சி. UAE ஒரு நாளில் ஒரு நிமிடத்துக்கு $4 மில்லியன் இழந்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்ற இந்த போரால். சவுதி அரேபியான்ற எரிபொருள், அதாவது உலகிலேயே மிகப்பெரிய அரம்கோ நிறுவனம் உற்பத்தியை நிறுத்தியிருக்கின்றது. பஹ்ரைன் எரிபொருள் நிலையம் மீது இன்றும் குண்டு விழுந்திருக்கின்றது. UAEயிலும் அப்படித்தான். ஓமான் மீதும் குண்டு விழுந்திருக்கின்றது. இன்றும் டேங்கர், அமெரிக்காவின் எரிபொருள் டேங்கர் முதல் முறையாக சீனாவின் கடல் ஆளில்லாத தாக்குதல் விமானத்தினால், அதாவது சீ ட்ரோனால் தாக்கப்பட்டிருக்கின்றது. இதுதான் முதலாவது தாக்குதல் என்னும்போது இனி இது அந்த போக்குவரத்துக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்க போகின்றது. ஹோர்முஸ் ஜலசந்தியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 20% உலகின் எண்ணெய் போக்குவரத்துக்குரிய பாதை. அந்த பாதையூடாக போகின்ற கப்பல்களின் காப்புறுதியை நிறுவனங்கள் 350% கூட்டியிருக்கின்றார்கள். வளைகுடா நாடுகளின் UAE-ஆக இருக்கலாம், பஹ்ரைனாக இருக்கலாம், இந்த நாடுகளின் உணவு தேவை, உதாரணமாக மரக்கறியோ இறைச்சியோ விமானங்களில் தான் கொண்டு வரப்படுவதுண்டு. 80-90% உணவுப் பொருட்களுக்கு அவர்கள் போக்குவரத்தை தான் நம்பியிருக்கிறார்கள். அதாவது இந்த நாடுகள் பட்டினியால் இறக்கக்கூடிய நிலை ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை என்று சொல்கிறார்கள் நிபுணர்கள். அதாவது இது இரண்டாவது காரணி. மூன்றாவது காரணி சீனா. ட்ரம்ப் 4 வாரங்களுக்கு இந்த போரை முடிக்க வேண்டும் என்று கூறியது என்னென்று சொன்னால், எதிர்வரும் 1ஆம் தேதி அவர் சீனாவுக்கு போகிறார். எனவே சீனாவுக்கு போகும்போது இந்த போர் நடைபெற்று கொண்டிருப்பது அவருக்கு அனுகூலமானதல்ல. ட்ரம்ப் ஏனைய நாடுகளுடன் ஒரு கடும் போக்குடன் நடந்தாலும் சீனாவுடன் எப்போதும் அவர் ஒரு பணிவாகத்தான் நடப்பதுண்டு. இந்த 1ஆம் தேதி போகும் அந்த பயணம் கூட அவர் பல தடவைகள் சீனாவுடன் கேட்டு பெற்றுக்கொண்டது தான். இதற்காகத்தான் சீனா தாய்வானுக்கான $15 பில்லியன் பெறுமதியான ஆயுத விநியோகத்தை கூட நிறுத்தி வைத்திருக்கின்றார். காங்கிரஸ் சபை அவருக்கு அனுமதியை கொடுத்தாலும் அவர் அதை நிறுத்தி வைத்திருக்கின்றார். சீனா 13% எண்ணெயை ஈரானிடமிருந்து வாங்கினாலும் சீனாவுக்கு அதனை ரஷ்யாவிடம் மாற்றீடு செய்வது பெரிய பிரச்சனை இருக்காது. எனவே சீனாவை பொறுத்தவரையில்
ட்ரம்பை பொறுத்தவரையில் சீனா அவருக்கு முக்கியமானதாகத்தான் இருக்கின்றது. அவர் இந்த ஆயுத உற்பத்தியாக இருக்கலாம், அல்லது ஏஐ தொழில்நுட்பமாக இருக்கலாம், அதற்குரிய அரிய கனிம வளங்களாக இருக்கலாம், உற்பத்தி பொருட்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் அமெரிக்கா சீனாவை சார்ந்திருப்பதாகத்தான் தெரிகின்றது. எனவே தான் இந்த போரை பொறுத்தவரையில் இவர்கள் கூறுவது போல 6 மாதம் இல்லை, ஒரு 3 அல்லது 4 கிழமைக்குள் முடிந்துவிடும் என்று கூறுகிறார்கள் போரியல் நிபுணர்கள், பொருளாதார நிபுணர்கள். அதற்கு அவர்கள் கூறுகின்ற நான் கூறிய அந்த 3 காரணங்கள் இவைதான். அதாவது அமெரிக்காவின் ஏவுகணைகள் மற்றும் குண்டுகளின் கையிருப்பு, இரண்டாவது இந்த அமெரிக்காவின் வளைகுடா தோழமை நாடுகளின் பொறுமையின் எல்லை. பல நாடுகள் இப்போது பொறுமையை இழந்து விட்டார்கள். அவர்கள் இப்போது ஈரானின் வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு தொலைபேசி எடுக்கிறார்கள். கட்டார், ஓமான், பஹ்ரைன் போன்ற நாடுகளின் வெளிவார அமைச்சர்கள் அரக்சியுடன் பேசுவதற்கு பல தடவைகள் எடுத்திருக்கிறார்கள். மூன்றாவதாக சீனாவுக்கான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் பயணம். அதாவது இந்த போரை அரசியல் ரீதியான நடவடிக்கைகள் ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முதல் இந்த பொருளாதாரம் அதனை முடித்துவிடும் என்று தான் கூறுகிறார்கள். பார்ப்போம் பொறுத்திருந்து. நன்றி.